ஏஐ வந்து நீங்க சொல்றபடி பார்த்தாக்க பெட்டரா யூஸ் பண்ணா பாசிட்டிவ் இருக்குன்றீங்க. ஸோ அப்போ நெகட்டிவே இல்லையா? For me personally, AI is very dangerous. 10 minutesல 5000 இன்டர்வியூனாக்க டாப் 1% எப்படி யூஸ் பண்றாங்க ஏஐ அப்படின்னா, in my daily life மார்னிங் ஏஞ்சோடனே பார்த்தீங்கன்னா there are different AI agents which we call as ES, executive assistants. ஒரு பில்லியனர் பார்த்தீங்கன்னா he'll get a executive assistant who will summarize for the day. இந்த இமெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த மீட்டிங்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு, இந்த இமெயில்ஸ்க்கு நான் இந்த மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாமான்றது அது எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துரும். I live in US. San Francisco is the hub of AI, Silicon Valley. So there the energy is completely different. Okay. அதை இந்தியா வந்துட்டு ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணா we can do much more bigger things. We have already proven in IT, it also proven in AI as well. 2 வருஷத்துல அதை அட்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா it is a breakthrough. It is all who wins and takes the power. Wherever you go, AI is going to be in place. Exactly. Come to college, assignments are done through AI. Their lifestyle, their girlfriend, dating, to what type of work they can go, everything is being searched. The thinking capacity is getting reduced. This is a major threat that we are looking into. Elon Musk itself as an individual player has over 1 million chipsets of GPUs ready. Over chipsetum பாத்தீங்கன்னா $40,000 $50,000. ஒரு ரீல் இப்ப பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பையன் இங்க உட்கார்ந்திருப்பான், அவன் ஃப்ரெண்ட் அங்க உட்கார்ந்திருப்பான், இன்னொருத்தவன் பேக்ல இருந்து கேமரா எடுத்து அந்த क्वेश्चனை சாட் ஜிபிடில கேட்டு ஏபிசி எம்சிக்யூ क्वेश्चன் ஏனாக்க 1 பினாக்க 2 3ன்னு சொன்னாங்க. அவன் அழகா கேமராவை பார்த்துட்டே இருக்கான், அங்க இருந்து சொல்றான் அப்படி சொல்றான். சோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினெட்லி. நான் இப்பலாம் சேல்ஸ் கால்லாம் எப்படி எடுக்கறேன்னா, நான் க்ளூவி வச்சு தான் இல்லாட்டி ஃபைனல் ரவுண்ட் வச்சுட்டு நான் உங்களுக்கு என்டையர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு கேக்குறேன். ஓகே. The employer will ask me any question from quantum physics to any topics. I'll be able to answer them. Okay. ஒன்னு டைரக்டா கேட்கணும்னா ஹைரிங்னால வேலை போகுமா? கண்டிப்பா போகுமா போகாது. ஏஐ தான் இன்டர்வியூ எடுக்க போதுனா நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? AI has vision. உங்க வீடியோவால அது பார்க்க முடியும், நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க எல்லாமே பார்க்க முடியும். இந்த 20 பாராமீட்டர்ஸ் நம்ம பண்றோம்னு சொன்னோம்ல, அதுல வந்துட்டு உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்றாங்களா இல்லையா, சைடுல பார்த்து பேசுறாங்களா இல்லையா, வேற ஏதாவது கேட்ச் பாக்குறாங்களா, டேப் சேஞ்ச் பண்றாங்களா. VCR Bootstrapped. கிரீஷ் மாத்திரபுதம் அவரை வந்துட்டு ஓனர் ஆஃப் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்துட்டு நான் நேர்ல மீட் பண்ணியிருந்தேன். அதுல அவர் சொன்ன ஆன்சர் நான் சொல்லிடுறேன். உங்களோட கம்பெனில நீங்க ராஜாவா இருக்கணும்னா Bootstrapped இருங்க. ஓகே. நீங்க நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா விசிக்கு போங்கன்னு சொன்னார். ஹையரிங் இஸ் VCR Bootstrapped. நாங்கள் வந்துட்டு இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷரை ஒரு UI பண்ண சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாரு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு வைப் கோடிங் டூலில் போயிட்டு இதை அப்படியே எனக்கு கோட் பண்ணி கொடுன்றாரு. ஓகே. So he will not have the opportunity to write a single line of code if vibe coding exists. AI dangerous, but அதனால வேலை போகுமா? கண்டிப்பா வேலை போகும். if பயங்கர பயமா இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா AI வராம இருக்கிறது பெட்டர்ன்ற மாதிரி. ஹலோ ஏஐ டூட்ஸ், கடைசியா போட்ட பாட்காஸ்ட்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த டைம் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் நம்ம கூட இருக்காரு. அவரு நம்ம சென்னையில இருந்து யூஎஸ்ல போய் கலக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஆதித்யன் ப்ரோ தான். ஸோ அவரு co-founder ஆஃப் Domaincer அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் Hyring. அது மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் தி மெம்பர் இன் தி Forbes HR. ஸோ அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வெல்கம் டு தி பாட்காஸ்ட் ப்ரோ. Thank you Manoj, thank you. I hope we'll have a good podcast and touch all the points which is very useful for the audience. கண்டிப்பா பிரதர். ஸோ உங்களை பத்தி நம்மளோட ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்க? Hi, this is Adityan, co-founder of Hyring and Domaincer. So I started my entrepreneurial journey in way back in 2008. ஒரு வெப்சைட் டிசைனராக ஆரம்பித்தேன். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் படிச்சுட்டு நினைக்கிறேன். ரொம்ப early-ஆ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரதர். பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் ஃபியூ எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் now it is around 65 employees that we have in Domaincer and Hyring together. And as the evolution of Domaincer, we started and grown into a full stack design, development, cybersecurity agency. Then in 2022, we pivoted into AI consultancy. Now we are purely into AI consultancy with regards to Domaincer, where we are building world-class apps for many industries. Nice. And when it comes to hiring, it is basically AI recruiter and an interviewer, which is going to help recruiters in doing the first 2 rounds of interview. ஸோ ஹைரிங் பற்றி அவர் சொல்கிறப்போ ஒரு டேர்ம் வந்து ரொம்ப யூனிக்காக போட்டிருந்தாரு லிங்க்டின்ல. வைப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ வைப் கோடிங் கேள்விப்பட்டிருப்போம், வைப் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம ஆளுங்க தான் இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறதே. ஸோ ஆதி ப்ரோ தான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். வைப் ரெக்ரூட்மெண்ட் அதோட மீனிங் என்ன பிரதர்? Sure, yes.
நம்ம வைப் கோடிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்சர், விண்ட்சர்ஃப் இதெல்லாம் நல்ல பாப்புலராக இருந்துட்டு இருந்தது. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி அ co-pilot ஃபார் கோடர்ஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸோ வி வாண்ட் டு பி அ co-pilot ஃபார் ரெக்ரூட்டர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஏஐன்னு சொன்னதுனால இப்போ நீங்க ஏஐ நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க வந்து ஒரு டிப் தரணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டா ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு டிப் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா. நவ் ஜென்ரலி எல்லாரும் யூஸ் பண்ற ஏஐ பார்த்தீங்கன்னா ஒன்று 2022 யூஸ் பண்ண மாதிரி தான் இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சாட் ஜிபிடி போகிறோம், ஒரு ப்ராம்ப்ட் அடிக்கிறோம், ஆன் த ஸ்பாட் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வருது. கூகுள் யூஸ் பண்ற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், which is very bad. And which is very stagnating. See the stats is இப்போ இந்தியாவில் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா த ஸ்பீட் அட் விச் ஏஐ வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சோன்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா ஏஐ இஸ் எக்ஸ்போனென்ஷியலி க்ரோயிங். ஓகே. வேரஸ் அடாப்டேஷன் அண்ட் ஒரு புது இனோவேஷன் ஆர் எனிதிங் லைக் திஸ் அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக லீனியராக போகிற மாதிரி கிராஃப் தெரியுது, விச் அகெயின் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் அஸ் ஃப்ரம் இந்தியன் பர்ஸ்பெக்டிவ். வேரஸ் இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா there is only 3 ground rules here. First thing is on the quality of the model that you're going to use. அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ எனி ஃபீல்டாக இருங்க, மார்க்கெட்டிங், சைபர் செக்யூரிட்டி ஆர் ஈவன் ஃபார் டேக்கிங் அ பாட்காஸ்ட் கொஷின்ஸ்லேருந்து மாடல் எந்த மாடல் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது ஒரு ரிசர்ச் பண்ணணும். சூப்பர். இஃப் யூ ஆர் இன்டு சே மார்க்கெட்டிங் அப்படின்னா Claude is getting better. If you are into coding அப்படின்னா again Claude is doing better. Super. Or general purpose you go to Gemini, or say you want to do more reasoning go to OpenAI or something like that. Exactly. So இது வந்து generally we can use the models, quality of the model. Second important thing that you need to consider is quality of the prompt. அங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம். ஏன்னா prompt வந்துட்டு it is not like one line promptன்னு கிடையாது, அதில் 2-3 levels இருக்குது. I'll go more deeper on that. First is while writing the prompt, do a meta prompting, which is ask the AI itself on prompting. Say for example, generate a LinkedIn post for me on these topic. I have attached my style of writing to you. இதுவே சிம்பிள். புரியுது. ஒன்றும் லெவல் போகணும் அப்படின்னா we'll need to add more context. For example, add a file. See, இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்துட்டு 4 important things. One is the prompt, the other one is the chat history, the other one is the resources, உங்களுக்கு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் the tools which you call it as connectors. இது எல்லாமே இருந்ததுனா தான் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ப்ராம்ப்ட். அண்ட் ப்ராம்ப்டோட லைன்ஸில் நீங்கள் இப்போ மெட்டா ப்ராம்ப்டிங் போடும்போது ஸோ யூ வில் ஹாவ் 2 to 3 lines of prompts plus the JSON prompting. So that is the most important thing here. JSON ரொம்ப டெக்னிக்கலாக போகிறோம்லாம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து அது JSON ப்ராம்ப்டில் எழுதிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீ சாட் ஜிபிடி எழுதுறதுக்கு முன்னாடி பிஃபோர் இட் ஸ்பிட்ஸ் அவுட் த ஆன்சர், உனக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் எனக்கு கேளுன்னு சொன்னீங்கன்னா சாட் ஜிபிடி வில் டெல். ஸோ நீங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் கேட்டிருந்தீங்களே, எந்த இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸா பைக் இன்சூரன்ஸா, என்ன இயரில் வாங்கினது, என்ன மாடல், அது எல்லாமே கொஷின் ஃபஸ்ட்டு அது கேட்டுரும். Then it will start answering. So in the prompt you have to write, before answering ask relevant questions. Okay. Then it will make a huge difference in the prompting itself. So summarize பண்ணோம்னா ஏஐல வந்து டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஒரு பெட்டர் ப்ராம்ப்டிங் ஸ்ட்ரக்சரோட, இப்போ ரோல் என்ன தரணும், உங்களோட டாஸ்க் என்ன, கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றப்போ ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதுதான் நீங்கள் தர டிப்ஸ். ஸோ பெட்டர் ப்ராம்ப்டிங் ஈக்குவல் டு பெட்டர் ஆன்சர். எஸ். ஸோ அதுதான். ஒன் மோர் திங் விச் ஐ வாண்டட் டு ஆட் இஸ், நிறைய பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது இது ஒரு பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வெரி கிரவுண்ட் ரூல்ஸ் ஆஃப் ஏஐ ப்ராம்ப்டிங். தட் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் எஸ் கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். எஸ். ஸோ அண்ட் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஷுட் நாட் ரிப்பீட் யுவர் ப்ராம்ப்ட்ஸ், யூ ஷுட் ஆல்சோ எவால்வ். ஏன்னா லாஸ்ட் 3 months இருந்த ஏஐ இப்போ கிடையாது. ஏஐ மாடல் ரிலீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க, ஓப்பன் ஏஐ எவ்ரி 2 months or 3 months. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்டாப் ரிப்பீட்டிங் த ப்ராம்ப்ட்ஸ். செகண்ட் திங் இஸ் ஸ்டார்ட் ஆப்டிமைசிங் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டிங் த ப்ராம்ப்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறீங்க, அதை வச்சு ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா அது கொஞ்சம் ட்வீக் பண்ணி பாருங்கள், எப்படி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அது ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ தீஸ் ஏரியாஸ் யூ வில் கெட் எக்ஸ்போனென்ஷியல்
ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏஐலாம் நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணணும் அண்ட் தென் வந்து ஏஐ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அதெல்லாம் சொன்னீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்லாம் தெரிஞ்சால் ஏஐ தெரியும். பட் அது மட்டும் தான் போதுமா, இல்லை வேற ஏதாவது ஏஐல இன்னும் அடாப்ட் பண்ணிக்க வேணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பேசினது எல்லாமே பேசிக். ஓகே, which has to be adopted. நிறைய பேர் ஆனால் பண்ணல, டாப் 5% தான் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஒன்றும் டாப் 1% எப்படி யூஸ் பண்ணுறாங்க ஏஐ அப்படின்னா, இன் மை டெய்லி லைஃப் they are using AI as a partner. எப்படி இல்லை நான் சொல்கிறேன், மார்னிங் ஏஞ்சோடனே பார்த்தீங்கன்னா there are different AI agents which we call as EAs, which executive assistants. அப்படின்னா it will, ஒரு பில்லியனர் பார்த்தீங்கன்னா he'll get an executive assistant who will summarize for the day. சார் உங்களுக்கு இன்னைக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இந்த மீட்டிங் இருக்குது, இது நோட்ஸ் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் இந்த இமெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த மீட்டிங்ஸ்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த இமெயில்ஸ்க்கு நான் இந்த மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாமான்றது அது எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துரும். ஆமாம், கரெக்ட். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் டே டு டே ஒர்க்கில் அண்ட் லைஃப்பில். ஸோ எல்லாருமே அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிரதர் என்ன ஃபீல் பண்ணான்னா, ஒன்லி 5% அடாப்ட் பண்ணி அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. எவ்ரி ஒன் ஷுட் அடாப்ட் தி ஏஐ. அதுதான் டேக் அவே. எஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 2 லெவல்ஸாக நான் இதை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேசிக் பேசியிருந்தோம். செகண்ட் லெவலில் ஒர்க் ஃப்ளோஸ் கம்ஸ் இன் டு பிளேஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ எம் அ டிசைனர், மை ஒர்க் ஃப்ளோ வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மிட் ஜர்னி அண்ட் ஆல் தி ஏஐ டூல்ஸ் இப்போ வந்திருக்க நானோ பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். அண்ட் அதில் வந்துட்டு உங்களோட ஸ்டாக்ல எப்படி நீங்கள் டைம் சேவ் பண்ணுறீங்க, ப்ரொடக்டிவிட்டியாக எப்படி இருக்கலாம் ஏஐ யூஸ் பண்ணி. கரெக்ட். இஃப் ஐ எம் அ சிங்கிள் டிசைனர், ஒரு 5 டிசைனர் பண்ணுற ஒர்க்கை நான் எப்படி ஒரே டிசைனராக பண்ண முடியும், எஃபெக்டிவாக எப்படி பண்ண முடியும், இன்னும் நல்லா க்ரியேட்டிவாக எப்படி பண்ண முடியுன்றது ஒர்க் ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டன்ட். செகண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ். தட் இஸ் வேர் ஆல் தீஸ் N8 and Google has also introduced a new thing called as Opal ன்னு சொல்லிட்டு. That is also very interesting project that Google is doing, which is still in beta. Exactly. So இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு AI agents can also be in place. For example, மார்க்கெட்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, it can give a complete overview of how interesting the podcast can be. For ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி வந்து என்கேஜ்மெண்டா வச்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டிங்லேயே இன்னொரு ஒரு யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குறது, அவங்களோட மந்த்லி கேலண்டர்ஸே வந்துட்டு இட் வில் ப்ரிப்பேர் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, இந்த மாதிரி போஸ்ட் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஒன்று ஹியூமன் இன் த லூப் கண்டிப்பாக இருக்கணும். we are not a company who says AI can do everything. Exactly. So human in the loop can come into the place and say, இதெல்லாம் நீங்கள் இந்த போஸ்ட்லாம் ஓகேவான்னு சொல்லும். ஒன்ஸ் he says okay for the post, then it will go into design. Design the posters or the video reel, or if the founder wants to be in the video reel இருந்ததுன்னா அவங்களோட AI agents வச்சு we do integrations and then give it so that அந்த full ஒரு viewவே வந்துட்டு it will easily create from start to end. So AI agent will take care your day-to-day task in work also, in a personal also. So brother oda take away on AI என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டைரெக்டாக போய் ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை டூலோ யூஸ் பண்ணி அதுவே போதும், நான் அதுலேருந்து வர ஆன்சரே போதும்னு இல்லாமல் அடாப்ட் யுவர் ஒரு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஒர்க்கில் எப்படி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணி எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, N8 ஓப்பல் பிரதர் சொன்னது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஏஐ ஏஜென்ட் அட்டானமஸாக எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாக்க ஒரு ஷெடியூலரில் இந்த டைமில் இந்த டேட்டில் நடக்கிற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுடைய ஏஐ அப்ஸ்கில்ல இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஐ லைக் 2 more things. ஓகே, இதுவும் பேசிக்கில் தான் இது வரும். MCP is something which model context protocol. RAG again, as you know, retrieval augmented generation. Exactly. So all these 2 things are not being used currently. எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம்னு நம்ம ஒரு வாட்டி தெரிஞ்சாதான் we can use it. Exactly. Say for example, இந்த டூல்ஸே பார்த்தீங்கன்னா, which is connectors, technically in cloud connectors சொல்லுவோம், அதுதான் நம்ம MCP யூஸ் பண்ணுறதுல. ஸ்டாக் ட்ரேடிங்லேருந்து கைட் ஹேஸ் ஜெரோதா கைட் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி தே லான்ச். ஸ்டாக் ட்ரேடிங்லேருந்து MCP Playwright, MCP GitHub, MCP N8 இருக்கு. ஸோ இந்த மாதிரி MCP இஸ் அ மேஜர் ரோல். எக்ஸாக்ட்லி MCP இஸ் மேண்டேட்ரி. ஏஐ நீங்கள் வந்து அப்ஸ்கில் பண்ணணும்னா MCPயும் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஒன்றும் இல்லை, இதை ஒன்றும் எஃபிஷியண்டாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா, போஸ்ட்மார்ட்டம் யுவர் ஃபுல் டே, நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி இங்கெங்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன், எந்தெந்த ஏரியாஸில் நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு
எதெல்லாம் ஏஐ பாசிபிலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் அது எப்படி நான் ஒர்க் ஃப்ளோவில் போடலாம், இது எல்லாமே பண்ணீங்கன்னா யூ சேவ் 50% ஆஃப் யுவர் டே. எக்ஸாக்ட்லி. அதுவுமே நம்ம ஏஐ கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் இதெல்லாம் பண்றேன், இதுல எங்கெங்கெல்லாம் நீ வந்து விளையாடலாமோ விளையாண்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பேசிக்கலி பிரதர் பேசுறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா, இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் ஆன் நம்ம மக்கள் எல்லாருமே ஏஐ அடாப்ட் பண்ணணும். See, everything is evolving. See, one insight that I have is, since I live in US for most of the years. Okay. So அங்க வந்துட்டு San Francisco is the hub of AI, Silicon Valley. So there the energy is completely different. Okay. And say in terms of learning, in terms of adaptation, in terms of அங்க வந்துட்டு இதெல்லாம் it's a very general concept that we are doing. அதை இந்தியா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணால் we can do much more bigger things. Exactly. And we have already proven in IT, it also proven in AI as well. ஷியோர், கண்டிப்பாக ப்ரோ. நம்ம ஒரு ஹையரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளத்தை பிரதர் ஃபைண்ட் பண்ணி ஈ கேவ் தி சொல்யூஷன். அதாவது நம்ம பார்த்தது தான், 5000 பேரை நீ ஒரு வருஷமாக ஹையர் பண்ணுறத ஏஐ யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் ரொம்ப ஆப்டிமைஸ்டு வேயில், ரொம்ப கரெக்டான எத்திக்கல் வேயில் பண்ணுறோம். ஸோ இது மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்களா? பிகாஸ் நீங்கள் வந்து டொமைனைசரில் நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் மல்டிபிள் டொமைனில் ஒர்க் பண்ணுறீங்க, மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டொமைன்ஸ்லாம் ஏதாவது இருக்கா இன் யுவர் பைப்லைன், இன் யுவர் ஃபியூச்சர்? அது ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக, எஸ். ஸோ வி ஆர் பில்டிங் மெனி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபார் மெனி கார்பரேஷன்ஸ் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிங் தி கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் ஃபாஸ்டர். சூப்பர். ஃப்ராட் டிடெக்ஷன் ஃபாஸ்டர். Even one interesting project that we are doing is for an oil and gas company, one of the biggest UAE. Qatarல பண்ணிட்டு இருக்கோம். Okay. So that project is on visibility in supply chain basically. Visibility வந்துட்டு இப்போ supply chainல அவ்வளவா கிடையாது. So it's bringing complete visibility on where exactly is the direct and indirect supplies of procurement. அதோட visibility கிடைக்கும். ரெண்டாவது, it is automating the emails of expeditors. Say for example, ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வருது அப்படின்னா, சரி அங்கெல்லாம் டன் கணக்கில் இது மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க. அது வந்துட்டு ஒரு 100 மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரில், ஐட்டம்ஸ். ஸோ அது எல்லாமே எப்படி ப்ராசஸ் பண்ணி அந்தந்த வெண்டர்ஸ், டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ்ட்டு வாங்கிட்டு அது இமெயில் அனுப்பிச்சிட்டு அதை எக்ஸ்பெடிட் பண்ணி அது வந்துட்டு கம்பெனிக்குள்ளே சேர்க்கறது. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் we are doing through AI. சூப்பர் பிரதர். It will follow up. It will ask questions. ஏதாச்சும் ஒரு critical situations, it will also see legal matters as well. ஏதாச்சும் ஒரு critical situations இருந்ததுன்னா it will pass on to a human in the loop where they will take care from there. So that's what இப்போ நாம கூட நம்மளோட வீடியோலயும் இருக்கும். So 2027 வரைக்குமே the agents are mostly unreliable. கண்டிப்பா நீங்க ஒரு AI agent பண்றீங்கனாக்க human in the loop இருக்கணும். So that's what brother also suggesting. So human in the loop இல்லாம எதுவுமே, அதாவது எதுவுமே இல்ல, ஒரு லீகல் டாக்குமெண்ட்டோ இல்ல ப்ரொப்ரைட்டரி இன்ஃபர்மேஷன் தரீங்க, கான்ஃபிடென்ட் லோவா இருக்கிற இடத்துலலாம் ஹியூமன் லூப் யூஸ் பண்ணணும். Yeah. See, simple formula. If it is repeatable, manual work, and it's going on for a long time, அதெல்லாம் AI வந்துட்டு can do better things. Super. It can be fast, it can be fair, it can be most effective. Okay. This can do. Whereas what it cannot do is on the emotional side. Exactly. அதுக்காக தான் நிறைய பேர் சொல்றாங்க பிளம்பர் ஆயிடுங்க, எலக்ட்ரிஷியன் ஆயிடுங்க. காட்ஃபாதர் கூட சொல்லியிருந்தாங்க சேஃபஸ்ட் ஜாப் இந்த AI ஏரால வந்து பிளம்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் எனிவே நம்ம எல்லாருமே பிளம்பிங் போக முடியும். கண்டிப்பா. எனிவே அடாப்டட். ஸோ ஏஐ நீங்க எப்படி பாக்குறீங்க? பாசிட்டிவா பாக்குறீங்களா இல்ல நெகட்டிவா பாக்குறீங்களா? அகைன் ஏன்னா ஏஐ வந்து நீங்க சொல்றபடி பார்த்தாக்க பெட்டரா யூஸ் பண்ணா பாசிட்டிவ் இருக்குன்றீங்க. ஸோ அப்ப நெகட்டிவே இல்லையா? For me personally, AI is very dangerous. But we cannot avoid it. We have to live with it. Okay. ஏன் அவாய்ட் பண்ணவே முடியாது? Wherever you go, AI is going to be in place. Exactly. இப்போ ஒரு 7-year-old, 6-year-old has already started doing homeworks through AI. Come to college, assignments are done through AI. Right from their soap, their lifestyle, their girlfriend, dating, to what type of work they can go, everything is being searched. Okay. The thinking capacity is getting reduced. Over reliance on ChatGPT is getting increased. Okay. So this is a major threat that we are looking into. So advantages, as we know, I don't want to touch into that zone. We are also going to take. ஏன் வந்துட்டு இதை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியாதுன்றதுக்கும் இதான் ரீசன். இட் ஹஸ் ஆல்ரெடி பெனிட்ரேட்டட் ஹியூஜ் இன்டு த மார்க்கெட். ஓகே. Even ChatGPT owner, say Sam Altman, he says
AI is going to be dangerous, AI is going to be a threat, but we cannot stop innovating. ஸோ அப்போ ஏஐ வந்ததுன்னா கண்டிப்பாக வேலை போயிடும். அதை வந்து அதோடைய பார்ட் என்ன சொல்கிறீங்க? ஸோ ஏஐ டேஞ்சரஸ், பட் நம்ம அதை தவிர்க்க முடியாமல் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அதனால வேலை போகுமா? ஹியூமனுக்கே அதனால என்ன அஃபெக்ட்லாம் வரும்? ஸோ ஆஸ் அ ப்ராடக்ட் ஓனராக நீங்கள் என்ன அதோடைய தாட் என்ன? இது நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபார் தி இந்தியன் எக்கானமி இன் ஜென்ரல் அண்ட் ஆல்சோ ஃபார் எண்ட் யூசர். ஓகே. ஃபார் இந்தியன் எக்கானமி, as I mentioned earlier, AI is exponentially growing. Our learning pace and learning curve is very linear. ஓகே. ஓகே. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம சீக்கிரமாக ஃபில் பண்ணி ஆகணும். இந்தியாவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வி கேட்ச் அப் த மார்க்கெட். ஹவர் நம்ம எப்படியாச்சும் ஒரு லூப் ஹோல்லாம் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக மேலே வந்துடுவோம். ஆனால் ஐடி வேவ் இண்டஸ்ட்ரியல் ஏஜில் பண்ண மாதிரி ஸ்லோவாக இனோவேட் பண்ண முடியாது. இப்போது டைமிங் இஸ் த கீ. சே ஃபார் எக்ஸாம்பிள், எலான் மஸ்க் itself as an individual player has over 1 million chipsets of GPUs ready. Over chipsetum pathina $40,000 $50,000. He has that ready. It is not that India cannot purchase. Actually technically pathina purchase panna mudiyadhu, ena great tool la potirukanga nammala Trump. So we cannot purchase GPUs okay in the scale that we are ordering. அதே இந்தியா பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா we have only in thousands, say 20,000 25,000 chips தான் GPUs இருக்கு. கம்ப்யூட்டிங் தான் இருக்கு. சி ஏஐல வந்துட்டு கம்ப்யூட்டிங் இஸ் த கிங். இஃப் யூ ஹாவ் லோ கம்ப்யூட்டிங் பவர், யுவர் டாமினன்ஸ் டுவர்ட்ஸ் ஏஐ கெட்ஸ் ரெடியூஸ்ட். ஸோ இது வந்துட்டு வி ஹாவ் டு ஃபிக்ஸ் திஸ் சம்ஹவ். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் இஸ் ஒன் திங். சரி, அதே யூஎஸ்ல ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ ஹியூஜ் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஒரு ஆளே இவ்வளோ மில்லியன்ஸ் வச்சிருக்காரு. ஓப்பன் ஏஐ இஸ் பில்டிங் அ மெகா ஃபேக்டரி. Stargate, yes. They are coming up with huge. அதெல்லாம் நேர்ல போய் பார்த்தா you will be amazed of how big it is, what they are going to achieve in the future. So we have to catch up the race. That is number one. End user side க்கு திரும்ப தான் சொல்லுங்க. So end user contextல கண்டிப்பா வேலை போகும். If we are not innovating, we are not upskilling ourselves, there is a huge threat. சே ஃபார் எக்ஸாம்பிள், இது நான் எப்படி லெவல்ஸில் பார்க்குறேன் அப்படின்னா, யூஸ்வலி தே சே மிடில் மேனேஜ்மெண்ட் இஸ் த டேஞ்சர்னு சொல்லுவாங்க. பட் மிடில் மேனேஜ்மெண்ட்டை ஒன்றும் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் லோவர் மிடில்னு நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் ஒன்றும். ஸோ அதில் லோவர் மிடில் இஸ் த இன்டர்மீடியேட் ஜோன்ஸ். இன்டர்மீடியேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்க இஸ் வெரி ரிசோர்ஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ வெரி யங்குன்னு பார்த்தீங்கன்னா தே நோ ப்ராம்ப்டிங் இன் ஆல் தீஸ் திங்ஸ், ஜென்சி, இன்னோவேட்டிவ், ஃப்ரெஷ் பிளட், எவ்ரி திங் இஸ் தேர். But they do not have that kind of maturity. They do not kind of have that vision in place. Okay. So we need that lower middle management as well, and upper management of course. We'll need the management of course. So that upper middle management of say managing things is going to be the threat. So either you have to upskill yourself or be a specialist. Okay. So அப்ப வேலை கண்டிப்பா போக போகுது. யாருக்கு போக போகுதுன்னா அப்பர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அப்ஸ்கில் பண்ணாதவங்களுக்கு ஆகும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஓகே. இது எல்லாத்தோட சம்மரி பார்த்தீங்கன்னா வேலை போகுமா போகாதான்றது உங்களோட அப்ஸ்கில்லிங்கோட ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கு. நைஸ் நைஸ். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, நோபடி வில் பி அன்எம்ப்ளாய்ட் இஃப் அட் ஆல் தே ஆர் அப்ஸ்கில்லிங் தெம்செல்ஃப் இன் த ரைட் ஜோன்ஸ். ஓகே, காட் இட். நல்ல இது என்ன சொல்றாருன்னா பிரதர், அப்ஸ்கில் பண்ணும், கரெக்டாக அப்ஸ்கில் பண்ணணும், என்ன தேவையோ அதை அப்ஸ்கில் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ கம்மிங் டு யுவர் ஸ்டோரி, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் ஆஃப் டொமைனைசர். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்க பிரதர். கண்டிப்பாக. எஸ், இன் ஷார்ட் ஐ வில் டெல். Domaincer was a digital agency. Okay. For the last 3 to 4 years, we have pivoted into AI consultancy purely. Oh, nice brother. AI consultancy-னா இப்போ எந்த மாதிரி regions and என்ன industries-லாம் நீங்க பண்ணுவீங்க? See, எங்களோட clientele பார்த்தீங்கன்னா majorly into Australia, US and India. Okay. So major industries we are working towards on optimizing AI is on banking, healthcare, retail, agriculture, government agencies, mining, oil and gas. இந்த 8 இண்டஸ்ட்ரியும் இப்போ ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எஸ் எஸ் எஸ். நைஸ். ஸோ அங்க இருந்து கட் பண்ணாக்க இப்போ ஒரு ஏஐ ப்ராடக்ட் ஓனர் அண்ட் இது ரொம்ப கலக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் பர்சனலா. ஸோ ஹவு ஹைரிங் கம், ஸோ எப்படி வந்து நீங்க அந்த ஐடியா முதல்ல எப்படி வந்துச்சு? ஏஜென்சி வந்துட்டு ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 17 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுலேருந்து. ஸோ இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அதோட எக்ஸாக்ட்லி வின்னிங்கை டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்.
எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ரம் த டே ஒன் ஓகே நான் ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஃபியூ எம்ப்ளாயீஸ் ஆரம்பிச்சோம். இப்போ ஆல்மோஸ்ட் we are 70 எம்ப்ளாயீஸ் now. ஓகே ஸோ இதோட ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் நீங்கள் நினைக்கலாம் கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், சேல்ஸ் பண்ணணும், ஆமாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் அது ரெவன்யூ கரெக்டாக பண்ணணும், இன்வாய்ஸிங் பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும், நியூ கிளைண்ட்ஸ் சார் மறுபடியும் அந்த ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ்ல இதெல்லாம் தான் சேலஞ்சஸ் நினைப்போம். But the real problem which we faced and other companies are facing, it is a kind of slow poison மாதிரியும் சொல்லலாம். என்னன்னா on recruitment part. நைஸ் ஓகே See ஒரு கம்பெனியோட சக்ஸஸே பார்த்தீங்கன்னா on developing the human resource. ஓகே இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆமாம் எனி பிக் கம்பெனிஸ் யூ கோ அதோட ஃபவுண்டிங் பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுபடி தான் போகும். இப்போ ஜோஹோ வந்து இருக்குது அப்படின்னா they have wonderful co-founders or say founding partners, board members still they are in the board. ஓகே So any big company you see அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லைனா இட்ஸ் கோயிங் டு கோ டவுன். ஓகே ஃபவுண்டேஷன் இஸ் level 1, level 2, level 3, level 4. We call it as an empire, right? Now how Zoho is there, how say TCS is there, Infosys is there, Freshworks is there. இந்த மாதிரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஸோ வாட் ஐம் கமிங் டு சே இஸ் இதில் வந்துட்டு இதில் மேஜர் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் தான் இருக்குது. ஓகே ஸோ இதில் வி வாண்டட் டு இனோவேட் சம்திங். அப்போ தான் ஏஐ வாஸ் கமிங் டு பிளேஸ். ChatGPT came into place, recruitment was facing the huge challenge. As of now data பார்த்தீங்கன்னா it is taking 23 long days to recruit one resource. ரைட் ஒரு ஆவரேஜில் கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த ப்ராப்ளம். அதே மாதிரி யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா it takes $4,000 to fulfill. இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள $4,000 கம்பெனிஸ் ஆர் ஸ்பெண்டிங். ஓகே இந்தியாவில் கண்டிப்பாக கம்மி தான், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ த மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டைம் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், ரிசோர்ஸ் ப்ராப்ளம். கரெக்ட். இந்த 3 ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸிங் யூ ஸ்டார்டட் இன் ரெக்ரூட்மெண்ட். ஓகே இன் ரெக்ரூட்மெண்ட் இட் செல்ஃப். ஏன் அப்படின்னா currently everything is going on manual repetitive works. Exactly. Particular to the HRல நிறைய வந்து மேனுவல் ப்ராசஸ் அண்ட் ரிப்பீட்டேட்டிவா இருக்கிற மாதிரி யூ ஃபெல்ட். கரெக்ட். ஸோ அப்படிதான் ஹையரிங் வந்தது. predominantly into recruitment. ஓகே ஓகே. ஸோ ஹையரிங்ல கீ ஃபீச்சர்ஸா நீங்க என்ன நினைப்பீங்க? ஸோ இதெல்லாம் தான்ப்பா என் ப்ராடக்ட்ல பயங்கரமா இருக்கு, இதை வந்து யூஸ் பண்றதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா we have developed a system where the AI will record the interview, conduct the interview, it will evaluate the interview, and it will give you the top 5 results, say out of thousands of interviews that it conducts. இதில் மேஜிக்கே பார்த்தீங்கன்னா பேரலாக இன்டர்வியூஸ் நடக்கும். இப்போ லிங்க்டின்ல ஒருத்தர் ஜாப் போஸ்ட் போடுறாரு, அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் பேரலாக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. வெரி ஹை இன்ட்ரெஸ்ட் ஜோன்ஸ் அதெல்லாம். ஸோ உடனே எல்லா ஏஐயும் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் getting deployed and will start taking interviews as well. Super. So இதில் key featuresல இது one of the key features is on the cheating detection. செம. ஸோ சீட் டிடெக்ஷன் அப்படின்னா இப்போ டிராகன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க ஹீரோ வந்து சீட் பண்ணி தான் வேலைக்கு போவார். ஸோ அதை வந்து ஹையரிங் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படி தான் சொல்கிறீங்க, கரெக்டாக? எஸ். ஸோ அது எப்படி பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் வந்து உங்களோட ரீசெண்ட் பாட்காஸ்ட்டில் கூட பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் லைக் க்ளூலி நிறைய எல்எல்எம் யூஸ் பண்ணி அவங்க நிறைய வந்து இன்டர்வியூ வந்து ஃபேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வெஸ்டர்னில் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீயும் சீட் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு சுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டியாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல உங்களுடைய தாட் என்ன? Generally ethically it is wrong. That is the only ethically it is wrong. That is one thing that we want to say. And since we are kind of building the software for employers specifically, and this is generally a B2B software that we are building, so we wanted to highlight that the candidate is trying to cheat. இது வந்து சீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வியூலேருந்து அப்படியே டிக்ளைன்லாம் ஆகாது. It is only a flag. Sometimes it can also be a false positive. Candidate மேலே பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை சும்மா தாட் ப்ராசஸில் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சீட் டிடெக்ஷனில் வந்ததுன்னா இட் மே பி a false positive also. ஸோ சீட்டிங் டிடெக்ஷன்லேயே நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. there are 20+ parameters. Say for example, I can see in the system, நான் சொன்ன மாதிரி க்ளூலி ஃபைனல் ரவுண்டே யூஸ் பண்ணிட்டு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது கேமரா கீழே வந்துடும் ஆன்சர்ஸ். அதனால கேமரா பாக்குற மாதிரியே இருக்கும். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா லிப்சிங் இஷ்யூ வரும், வேற ஒரு ஹெட்ஃபோன் போட்டு கேட்பாங்க. அப்போல்லாம் டிடெக்ட் பண்ண முடிஞ்சது கொஞ்சமாச்சு. இப்போ கொஞ்சம் கஷ்டமா, இப்போ அது கம்ப்ளீட்டா டிடெக்டே பண்ண முடியாது எம்ப்ளாயர்ஸ் லைஃப் அட் ஆல். இட்ஸ் a virtual. நான் இப்போலாம் சேல்ஸ் கால்லாம் எப்படி எடுக்கிறேன்னா நான் க்ளூவி வச்சு தான், இல்லாட்டி ஃபைனல் ரவுண்ட் வச்சுட்டு நான் உங்களுக்கு என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு கேட்குறேன். ஓகே.
the employer will ask me any question from quantum physics to any topics, I'll be able to answer them. Because of Cluely. Not only Cluely, there are different tools in the market. Yeah, correct. Okay. So அதுலேருந்து ஆன்சர் பண்ணி எப்படி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், இப்படி தான் உங்க கேண்டிடேட்ஸ் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்களே அந்த ப்ராப்ளம் வெடிகுண்டு வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க 20 டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் வச்சு டிடெக்ட் பண்ணீங்க. அது வந்து எம்ப்ளாயர் சைட்ல இருந்து பார்த்தாக்க ஒரு ரிசோர்ஸ் வந்து பெட்டரா எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் நான் ஐ ஃபீல் அது எத்திக்கலி ராங்குன்றதே வந்து ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஏன்னா ஸோ ஜஸ்ட் லைக் தட் ப்ராடக்ட் பண்ணாமல் அதில் ஒரு எத்திக்கலாக இது தப்பு, இதை பண்ணாமல் தான் இருந்தால் தான் எம்ப்ளாயருக்கும் பெனிஃபிட் நினைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் சொன்னது என்னன்னா இது வந்து எவால்வேட் பண்ணும் அப்படின்னும். ஸோ நம்ம ஹியூமனாக எவால்வேட் பண்ணுறப்ப சம் எமோஷன் இருக்கும், கரெக்டாக? ஸோ அவர் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பாரு, நம்ம பாவம் அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் ஏஐக்கு அப்படி பண்ண முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஒரு ஹியூமன் இன்டர்வியூவோட நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? ஏன் நான் சொல்கிறேன், ஹியூமன் இன்டர்வியூஸில் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எக்ஸாக்ட்லி, எம்பத்தட்டிக்கலாக இருக்கணும். ஆமாம், முக்கியம். அப்புறம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் அவங்க நர்வஸாக இருந்தாங்களோ இல்லை மோட்டிவேட்டிங்காக இருக்கணும், ரைட் செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கணும். ஆமாம், இதெல்லாம் தானே கேட்பீங்க. ஸோ நீங்கள் நம்ம பார்த்த ஏஐ முன்னாடி இருந்ததுலாம் ரோபோட்டிக் ஐவிஆர் கால்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ வாட் வி ஹவ் இனோவேட்டட் இஸ் வி ஹவ் கெப்ட் ஆல் தீஸ் பேராமீட்டர்ஸ் இன் மைண்ட். ஸோ வி மேட் ஷுர் தட் தி ஹைரிங் ஏஐ இன்டர்வியூவர் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி இன் நேச்சர், எம்பத்தட்டிக்கலாக இருக்கும், கொஷின்ஸ் நிறைய கேட்கும். அதை இஃப் அட் ஆல் தி கேண்டிடேட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் தென் இட் மேக்ஸ் தெம் கம்ஃபர்டபுள். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம், காம் டவுன், தென் வி கேன் டேக் அப் தி இதுன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஒரு ஹியூமன் எப்படி இன்டர்வியூ எடுப்பாங்களோ அதே லெவல். ஆனால் ஹியூமனில் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் வருது ஒரு கம்பெனிக்கு. ஓகே, 1000ல் ஒரு அவங்க வந்து ஃபில்டர்ஸ்லாம் போட்டு ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஓகே, அந்த 50 பேர்லேருந்து கால் பண்ணதுலேருந்து ஒரு 25 மெம்பர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு நெக்ஸ்ட்டாக ஷெடியூல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்துட்டு கரண்ட்லி இட்ஸ் டேக்கிங் 2 to 3 வீக்ஸ். ஓகே, ஆர் மேக்ஸிமம் ஆப்டிமைஸ்டு ஒர்க் ஃப்ளோனா 1 வீக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது 1 வீக். ஐ வில் சே, நீங்கள் இந்த இன்டர்வியூ அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ வில் சே there is a 80% chance that you are hiring the wrong candidate. ஓ, ஏன்னா so first step you are ignoring the 950 due to some filters. That filters can be wrong as well. ஓகே, ஸோ ஏஐ பெட்டராக பண்ணணும்னு சொல்கிறீங்க. பெட்டராக பண்ணணும். ஓகே, ஒன் லெவல் உள்ளே போனோம் அப்படின்னா ஏஐ வந்துட்டு இஸ் நாட் பயஸ்ட். ஒரு ஹியூமன் வந்து பயஸ்ட். ரெஃபரல் என்னோட சித்தி பையன் மாமா பையன்னு சேர்த்து விட்டுருவேன். ஆனா ஏஐக்கு அதெல்லாம் தெரியாது. யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா இந்த ஆள் எடுப்போன்றது தான் ஏஐக்கு தெரியும். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்றாங்களான்றது இருக்கும். ஓகே, அவங்க வந்துட்டு இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், கிரீடு, ரிலீஜியன், கலர், இதெல்லாம் ஒன்றுமே எதுவுமே இல்லை. அது வந்து ஹியூமன்ஸ்டே எதிர்பார்க்க முடியாது. தட் இஸ் ஒன். செகண்ட் திங் இஸ் ஆன் திஸ் ப்ராபபிலிட்டி. நீங்கள் 1000 பேர்லேருந்து ஒரு 300 பேரை விட்டுருங்க, ஆப்வியஸ் ரிஜெக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு 700 பேரை இன்டர்வியூ பண்ணிட்டு அது உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இதுதான் வந்துட்டு உங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் 5 கேண்டிடேட்ஸ் எடுத்துருக்கோன்றது. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, யூ ஆர் கிவிங் த கேண்டிடேட் அ சான்ஸ் டு ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப். ஓகே, அவனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க. வேறஸ் நார்மல் ஹியூமன் ரெக்ரூட்டர்னா கேண்டிடேட்டுக்கு காலே வராது. ஆமாம், கால் வந்தால் கோஸ்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டு தான், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இதோட ஃபாலோ அப் கொஸ்டினாவே கேட்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிறப்ப தெரியுது இது பெட்டரான ROI இருக்குது, அண்ட் தென் வந்து எத்திக்கலாக நடக்குது, அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக எந்த பயாஸும் இல்லாமல் நடக்குது. இண்டஸ்ட்ரி இதை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஸோ இதோட சேர்த்து ஒரு கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அக்செப்டன்ஸ் ரேஷியோ இஸ் ஒன் திங். ஓகே, அண்ட் இஸ் இட் குட் ஃபார் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபார் த ஜாப் சீக்கர்ஸ்? ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் எம்ப்ளாயீஸ் மட்டும் கிடையாது. ஓகே, பட் ஜாப் சீக்கர்ஸ்க்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அக்செப்டன்ஸ் லெவலில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 1 year 1.5 years முன்னாடி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி புவர். ஓ, இப்போ நார்மலைஸ் ஆகுது. இப்போ இட் இஸ் வெரி குட். ஓகே, ஸோ ஏன் புவராக நான் சொல்லிடுறேன். ஸோ இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஏஐ இன்டர்வியூஸ் வாஸ் மோர் ரொபோட்டிக். முன்னாடி ஓகே, இட் வாஸ் நாட் எம்பத்தட்டிக்கல். முன்னாடி கேட்டதான் இமோஷனலா இல்ல, கனெக்டிவிட்டி இல்ல. அண்ட் ஒரு ஏஐ இன்டர்வியூ வந்து ரூடா பார்க்க ஆரம்பிச்சாங்க கேண்டிடேட்ஸ். கரெக்ட். என்னப்பா ஒரு 15 minutes இன்டர்வியூ கூட எடுக்க முடியல ரெக்ரூட்டர்னாலனா, ஃபர்ஸ்டே வந்து ரோபோட் தான் பேசுதுன்னா, நான் கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணேன்னா ஹவ் ஐ எம் கோயிங் டு பி ட்ரீட்டட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அரைஸ் ஆச்சு. ஓகே,
இதே ஃப்ளிப் சைடு எடுத்தவங்க இப்போ நிறைய அடாப்டேஷன் நடந்த அப்புறம் they are now comfortable with the AI. And one most important thing that we'll have to address is AI recruiter that we are building is not replacing humans. Okay. We want humans for sure. AI recruiters that we are building can only replace the first 2 rounds of interviews. ஸோ என்னன்னா நீங்கள் சொல்கிறது ஓகே, ஐ அக்செப்ட். இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஸ்லோலி அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எர்லியாக பார்த்தா மேனுவலாக வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்க, ரெஸ்யூமா அவங்களே வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏஐ வந்ததுக்கப்புறம் ஏஐ ஸ்க்ரீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் ஈவன் தோ இது ஸ்பீடாக நடந்தாலும் நிறைய பேரோட வேலை போயிடுச்சுன்னு சொல்லி, ஈவன் ஐபிஎம் இருக்கட்டும், நிறைய கம்பெனி வந்து அச்சார் இவ்வளோ பேர் வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு பயமாக தானே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி வரப்போ, இந்த மாதிரி ஏஐ ஆப்ஸ்லாம் வரப்போ கண்டிப்பாக அச்சாருங்களுக்கு வேலை போகுமா? ஐ வாண்ட் டு ஆஸ்க் அபவுட் ஃப்ரம் தி அச்ஆர் சைட். ஓகே, இது வந்து ஒரு கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணுது, பட் த ஹியூமன் அச்ஆர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமா? ஓகே, ஒன்றும் டேரெக்டாக கேட்கணும்னா ஹைரிங்னால வேலை போகுமா? கண்டிப்பாக போகுமா, போகாது? ஸோ 0 ப்ராபபிலிட்டி தட் இட் வில் கோ. ஓ, ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். எஸ், 0னாக்க போகவே போகாது. ஏஐ பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு ஏஐ ரெக்ரூட்டர்னு சொல்லிட்டு நான் இதை சொல்றது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம். ஓகே, சி from the beginning HR's work was not only on recruiting. It is very diverse, it is very deep. ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்டரில் ஒரு செக்மெண்ட் தான், ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு இன்டர்வியூஸ் அதுதான் ஆட்டோமேட் ஆயிருக்கு. ஒன்றும் வந்துட்டு தேர் இஸ் ஸ்டில் ஹியூமன் கனெக்ஷன் ரெக்வயர் இன் அ ரெக்ரூட்டர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எடுத்து கொடுத்துறாது, நீங்கள் பேசிட்டு ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வச்சுட்டு அதுவும் பேசிட்டு ஆன்போர்டிங்லாம் வந்து வைக்காது. ஸோ வாட் இட் இஸ் கோயிங் டு டூ இஸ் it is going to be a helping hand for you. That is the one. Recruiting la it is going to do things efficiently, fast, fair, effective. Exactly, that is what it's going to do. ஆனா நிறைய இப்போ ஒர்க் போகுது அப்படின்னா it is because of 2021 wave. அப்போ வந்துட்டு there was a huge surge in IT field. Exactly, அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, அதோட எஃபெக்ட்ஸ் தான் இப்போ எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க ஒர்க், எஸ்பெஷலி இன் recruiters. I know complete this thing. And recruiters who are going to use AI are going to win the race. Okay. But ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு வேர் த ரெக்ரூட்டர் இஸ் ஸ்டில் இன் தி ஓல்டு ஸ்டைல் ஆஃப் திங்ஸ் லைக் சே நௌக்கரி யூஸ் பண்றேன், லிங்க்டின் ரெக்ரூட்டர் வச்சு யூஸ் பண்றேன், நான் மேனுவலா கால்ஸ் பண்றேன், இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா there is a threat of course. Okay. Not only in recruiting space AI is disrupting any field that you say. இப்போ கஸ்டமர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. ஆமா, எக்ஸாக்ட்லி. ஏஐ வந்ததுனால வாய்ஸ் கான்வர்சேஷன்லேருந்து சாட் எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே அதிலே பண்ணிடுது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஐ, பிகாஸ் ஆஃப் தீஸ் 2 ஸ்டெப்ஸ் தட் வி ஆர் ஆட்டோமேட்டிங், இட் இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் அ ரெக்ரூட்டர். வி நீட் ஹியூமன்ஸ் டு ஹேவ் தட் ஹியூமன் கனெக்ஷன் இன் அ ஹியூமன் ஹெச்ஆர். ஹியூமன் ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஹெச்ஆர். ஓகே, அந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு பார்ட் தான், அதனால இதனால வேலைலாம் போகாது. யூ ஹாவ் அ அதர் ஜாப்ஸ் இன் அச்ஆர்ன்றது தான் பிரதர் சொல்றது. எனக்கு இதுல இன்னொரு டவுட் வருது. சி, கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க வந்து வேலை, இப்போ நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன்னாக்கா, நான் ரெக்ரூட் பண்ண போறேன்னாக்கா ஓகே. ஸோ இப்போ நான் ஜாப் தேடுறேன், லிங்க்டின்ல ஒரு போஸ்ட்டை பார்க்குறேன். ஸோ நான் வந்து அப்ளை பண்ணாக்க எனக்கு வந்து ஏஐ தான் இன்டர்வியூ எடுக்க போகுதுன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஸோ ஏஐ தான் எடுக்க போகுது, இதுக்கு முன்னாடி ஹியூமன் எடுப்பாங்க. ஓகே, நாங்கள் எங்கே கொஞ்சம் சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொன்னப்பே எனக்கே பயமா இருந்தது, என்னன்னா ஏஐ கரெக்டாக எடுக்கும், ஸ்ட்ரிக்டாக எடுக்கும் அப்படின்ட்டீங்க. அப்போ அதுக்கு ரெடி ஆகணும்னா எப்படி இருக்கும்? ஆஸ் நான் யூசர் சைட்லேருந்து பேசுகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது ஸ்ட்ரிக்டாக எடுக்காதுன்றது கிடையாது, கரெக்டாக எடுக்கும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப இஃப் யூ வாண்ட் டு ஸ்கேல் இட் இன் 1 to 10 it will be 7. ஓகே, ரொம்ப ஜோவியலா இருக்கும், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகே, it will be on professional tone whatever it is maintained. That is what is the configuration. So to be prepared for an AI interview, some of the ground rules னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு AI has என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னு அதை பார்த்துக்கணும். AI has vision. உங்க வீடியோவால அதை பார்க்க முடியும், நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்க எல்லாமே பார்க்க முடியும். வாய்ஸ் தானே, மைக்ரோஃபோன் மட்டும் போகுதுன்றது பார்க்க முடியாது. ஸோ இட் வில் சி, நான் இந்த 20 பேராமீட்டர்ஸ் நம்ம பண்றோம்னு சொன்னோம்ல, அதுல வந்துட்டு உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, உங்களோட கிளாரிட்டி ஆஃப் தாட் எப்படி இருக்கு, 3 விதமா பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து இன்டெகிரிட்டி சிக்னல்ஸ்னு சொல்லுவோம், சீட் பண்றாங்களா இல்லையான்றது அதில் ஒரு 20 பேராமீட்டர். எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்றாங்களா இல்லையா, சைட்ல பார்த்து பேசுறாங்களா இல்லையா, ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுலேயே வந்துட்டு வேற எங்கேயாச்சும் பாக்குறாங்களா, டேப் சேஞ்ச் பண்றாங்களா, வேற சாஃப்ட்வேர். அதே மாதிரி இப்போ இந்த சாஃப்ட்வேர் இல்லாம நம்ம மொபைல் டிவைஸ்ல இருந்தும் பார்த்து பேசலாம், பக்கத்துல வச்சுட்டு. எக்ஸாக்ட்லி, அதுக்கு ஸ்கிரீன்லயே வச்சு கூட பேசலாம். ஸோ வி ஹேவ் தட் விஷன், ஐ கேசிங்னு சொல்லுவோம். அது வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகி ரீட் பண்ணி பேசுறாங்களான்னு டிடெக்ட் ஆகும். இதெல்லாம் இன்டெகிரிட்டில வந்துடும். செகண்ட் திங் இஸ் அந்த என்கேஜ்மெண்ட்.
how professional they are in speaking, ஓகே or எவ்வளோ எங்கேஜ்டா இருக்காங்க அந்த வீடியோல, இதெல்லாம் எங்கேஜ்மெண்ட் வைப்ஸ்ல வந்துடும். ஆமா ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் ஆன் தி காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ். ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் அபிலிட்டி எப்படி இருக்கு, ஓகே ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக அவங்க போகிறாங்க, கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ த கான்ஃபிடன்ஸ். ஓகே நான் இதை ஏன் நான் வந்து பர்டிகுலராக கேட்டேன்னா, ஒரு ரீல் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஒரு பையன் இங்கே உட்காந்துருப்பான், அவன் ஃப்ரெண்டு அங்கே உட்காந்துருப்பான், இன்னொருத்தவன் பேக்ல இருந்து கேமரா எடுத்து அந்த கொஸ்டினை சாட்ஜிபிட்டியில் கேட்டு ஏபிசி எம்சிக்யூ கொஸ்டின் ஏனாக்க 1 பினாக்க 2 3ன்னு அவன் அழகாக கேமராவை பார்த்துட்டே இருக்கான், அங்கேருந்து சொல்றான் அப்படி சொல்றான். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினெட்லி. ஓகே ஸோ அதுதான் அந்த இன்டெகிரேட்டட் சிக்னல்ஸ்ல அந்த இதில் வந்துடும். லைட்டாக கண் அசைஞ்சாலே, அதாவது கேமரா இல்லாமல் ஒரு இன்டராக்டிவா இல்லாமல் இருந்தாலே யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட். எஸ் எஸ் எஸ். அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு மேல பார்த்து இப்படி எல்லாம் படிச்சிடாதீங்க, அது ஃபிளாக் ஆகும்னு சொல்ல வரேன். அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, ஃபால்ஸ் பாசிட்டிவ் கூட வரும், அது கூட நடக்கும். பட் அதுதான் நான் கேக்குறேன், இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஹியூமன்னா நம்ம சொல்லலாம். இப்போ ஏஐ வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ்னால ரிஜெக்ட் ஆகுறாங்க, இல்ல நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். சரி, கம்பெனி ரெடி ஆயிட்டாங்க ஏஐ யூஸ் பண்ணி ரெக்ரூட் பண்றதுக்கு, நம்மளும் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எண்ட் யூசரா நான் வந்து ஒரு வேலை தேடுறேன்னா இதை அடாப்ட் பண்ணும்ல, சோ அதுக்கு நான் என்ன ரெடி ஆகணும், நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபைன். ஃபர்ஸ்ட் திங் இது தெரிஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் எதெல்லாம் டிடெக்ட் பண்றாங்க இது நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது யூ மஸ்ட் பி லவுடர். ஏன்னா வந்து இதோட ப்ராசஸே பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேசுற வாய்ஸ் வில் கெட், தட் இஸ் ஸ்பீச் வில் கெட் கன்வெர்டட் இன்டு டெக்ஸ்ட், text will be parsed into LLM, LLM will pass on a context window, அது எல்லாமே போயிட்டு திருப்பியும் அதோட எவாலுவேஷன் பண்ணிட்டு then we call it as a rule engine that we have developed. நம்ம வெறும் ஓப்பன் API ஓட, that is open API மட்டும் wrapper இல்லாம we have a extra wrapper which is thicker layer which actually does all this rule engine stuff, and then it will come back again with say again with the குவாலிட்டி ஆஃப் தி இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு டெக்ஸ்ட் டு மறுபடியும் ஸ்பீச் வந்து இது எல்லாமே ஆமா எஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா within a span of 0.5 seconds it is able to go back, ரொம்ப கம்மியா இருக்கு, and come back with the next question. அது இன்டெலிஜென்ட்டா கேக்கும். இதுல candidate has to be very conscious on gaps. ஓகே, ஒரு ஆன்சர் பண்ணிட்டோ ஒரு क्वेश्चन கேட்டிட்டோ அதர்ஸ் ஏஐ கேட்டிட்டோ ஒரு 5 செகண்ட்ஸ் 6 செகண்ட்ஸ் 7 செகண்ட் கேப் இருந்தா சரி கேண்டிடேட் முடிச்சிட்டார் போல இருக்கு ஆன்சர் பண்ணின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். அதுதான் சொல்றேன், இதுக்கெல்லாம் அவங்க the people ரெடியே இல்லங்கிறத தான் நான் அகைன் இப்போ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பிரதர் சொன்ன கைட்லைன் என்னன்னா there is 20 parameter to identify அவங்க வந்து சீட் பண்றாங்களா இல்லையான்னு இருக்கு. நீங்க கேமரா அங்க எங்க யோசிச்சு பண்றதா இருக்கட்டும், இல்ல நான் வந்து பக்கத்துல போன் இருந்தது இல்ல நோட்ல எழுதி பார்த்தேன் அப்படின்றதுக்குமே இப்போ இந்த நியூ ஏரால கஷ்டம். ரெண்டாவது, நீங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கும் செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கேப் நிறைய விட்டீங்கன்னாக்கா ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் தெரியலன்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இந்த ரெண்டு கைட்லைன் இப்போதைக்கு எனிதிங் யூ வாண்ட் டு ஆட்? ஆஃப் கோர்ஸ் எஸ். ஸோ கிளாரிட்டி ஆஃப் த ஸ்பீச், டோன், ஆக்சென்ட், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வந்துட்டு இட் ஷுட் பி மோர் கிளாரிட்டியா இருந்ததுன்னா இந்த என்ஜின்ஸ்லாம் பாஸ் பண்ணி வரும்போது கிளியரா இருக்கும். ஓகே, சில வேர்ட்ஸ்லாம் இப்போ ஏல முன்னாடி டிஸ்அட்வான்டேஜா இருந்தது என்னன்னா டிரான்ஸ்கிரிப்ட்ல நிறைய இடம் வருது. நான் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவேன், அது வேற ஏதோ ஒரு டேர்ம் எடுத்துக்கும், ஹாலுசினேட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சென்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா we have competitors also in this space. இந்தியன் ஆக்சென்ட் பண்ணும்போது அவங்க யூஎக்ஸ் ஆக்சென்ட்டும் கம்ப்ளீட்டா டிஃபரண்டா இருக்கும், புரியாது. இங்க இந்தியன்ல ஒருத்தன் டயர் 2ல ஒருத்தன் அட்டெண்ட் பண்றானா ஏஐ வாய்ஸும் அதுவும் கண்டிப்பா புரியாது. யூ glad that you address that. Yeah, we fix that issue because we know that இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்தியன் சரி ரெண்டு விதமா இருக்கு. அவன் சொல்றது இவங்களுக்கு அததான் சொல்றேன், இவங்க சொல்றது அவங்க புரியணும். சோ அந்த ஆக்சென்ட் கொண்டு வரது, லாங்குவேஜஸ் கொண்டு வரது, ஒன்னும் say Tamil language, Hindi language, எல்லா லாங்குவேஜ்லயும் they can conduct interviews. Oh, nice. So all these, so இதுதான் சொல்றேன். So இப்போ இந்த நியூ ஏஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்க்கு the people should adapt னா இது இந்த கைட்லைன் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும்னா எண்ட் யூசரா என்னோட ப்ரொஃபைலே ஏஐ தான் ஸ்கிரீன் பண்ணுது. ஸோ அதுக்கே நம்ம பீப்புள் ரெடியா அப்படின்னா, ஏன் நான் இதை ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறேன்னா, நான் N8N ஒரு ஃப்ளோலாம் HR ரிலேட்டடா ஜாப் ரிலேட்டடா கேட்குறப்போ so many DMs வரும். இது வந்து ஏஏ ரிஜெக்ட் பண்ணிடுது, நான் வந்து ஸ்கில்லா இல்லையான்றத அந்த கான்ஃபிடென்ட்டே லூஸ் பண்ணிடுறேன் அப்படின்றப்போ வாட் ஆஸ் அ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் நீங்க அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால த பீப்புள் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? See, first of all, resume based screening will go out of the market. ஓ இருங்க திருப்பி நான் டைஜஸ்ட் பண்ண முடியல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? See, நாங்க வந்துட்டு resume based screening we personally do not like. For about 4 to 5 years we have already stopped that. Because it is easily fakeable.
அதான் சொல்றேன் நானும் அதான் ஒன்றும் இல்லை, ஒரு சாட் ஜிபிடியில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இதுதான் என் ரெஸ்யூமே, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி ஏடிஎஸ் ஃப்ரேம்வொர்க்ல மேட்ச் ஆயிடுது, ஏடிஎஸ்ல போய் உட்காந்துரும், ஏடிஎஸ் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்துரும். இதுலயும் நிறைய கேண்டிடேட்ஸ், நல்ல கேண்டிடேட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதான் கேக்குறேன். அதுதான் நாங்க வந்துட்டு டைரக்டா வீடியோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிடுமே. இப்ப கிடையாது, இந்த ஸ்கிரீனிங்கே கிடையாது. கரெக்டா இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. பட் தே ஆர் ஸ்லோலி எலிமினேட்டிங் திஸ் ஸ்டெப் அண்ட் கமிங் டு தி ஏஐ வீடியோ இன்டர்வியூஸ். ஓகே, சோ பெட்டர்னு கேட்டாக்க ஏஐ வீடியோ இன்டர்வியூ எடுத்துக்கலாம். ஏன்னா வீடியோ இன்டர்வியூ இஸ் ஃபுல் ப்ரூஃப், இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் பார்த்து கொடுத்துரும். பிளஸ் எனக்கு ஒரு பேப்பர் வந்துட்டு எனக்கு சொல்ல தேவையில்லை. பேப்பர் எனக்கு வந்து ரியலா எனக்கு சொல்லு. இப்போ 1000 பேர் முன்னாடி எதுக்காக ரெஸ்யூம் இருக்குன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1000 பேர்லாம் நான் பார்க்க முடியாது. ஏடிஎஸ்ல போட்டேன்னா உடனே ரிசல்ட் கொடுத்துரும். எனக்கு வந்து ஒரு 1000 பேர்ல 50 பேரை மட்டுமே கொடுத்துரும். கரெக்டா, அதை நான் இன்டர்வியூ பண்ணியே கொடுத்துறேன்றது ஏஜென்ட். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹைரிங் டு. ஸோ ஹைரிங் என்ன பண்றாங்கன்னா, மற்ற காம்படிட்டரோட நான் கம்பேரும் பண்ணல. நான் வந்து பர்சனலா பண்ணது என்னன்னா, அவங்க ஸ்கிரீனிங்கே கிடையாது. தே டைரக்ட்லி டூ த வீடியோ இன்டர்வியூ அண்ட் அங்கதான் ஸ்கிரீன் நடக்குது. நீங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்கிரீன் ஆகிக்கலாம். ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஏஏ ஸ்கிரீன் பண்ணாலும் இன்டர்வியூ வச்சு ஸ்கிரீன் பண்ணு. ஸோ அப்படிதானே ஹைரிங் இஸ் ஆக்சுவலி. அது வந்து ஒன் ஆஃப் தி யூஎஸ்பியா கூட நம்ம சொல்லலாம். எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ இதுல வந்து அகைன் எண்ட் யூசரா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து ஈஸியா வீடியோ இன்டர்வியூவால பாஸ் த்ரூ ஆகலாம். ரெண்டாவது, நீங்க ஏதாவது சீட் பண்றீங்க இல்ல நார்மலாவே நல்ல விஷயத்துல யோசிச்சாலும் கூட இந்த மாதிரி டிடெக்ட்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுனா இந்த கைட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அப்பதான் இந்த நியூ ஏஜ் ரெக்ரூட்மெண்ட்குள்ளலாம் நீங்க வர முடியும். ஸோ இது வந்து கீ டேக் அவே ஃப்ரம் ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, இன்னொரு திங் நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, நீங்க இத டெக்னிக்கலா சொல்லும்போது கேண்டிடேட்ஸ் ஏதோ பயந்துற போறாங்க. இன்டர்வியூக்கு இவ்வளோலாம் ஸ்டெப்ஸ் இருக்கா, நான் ஹியூமன் வச்சே பண்ணிக்கிறேனே அப்படின்றது. சி அவ்வளோ பயப்பட தேவையில்லை. சி இட்ஸ் கோயிங் டு பி வெரி நேச்சுரல் அண்ட் சி எல்லா கம்பெனிஸும் கண்டிப்பா அடாப்ட் பண்ண போறாங்க ஏஐ இன்டர்வியூஸ். எல்லா கேண்டிடேட்ஸும் அது செட் ஆக போறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா செட் ஆயிட்டீங்கன்னா நல்லதுன்றதா. அண்ட் ஏஐ இன்டர்வியூ இஸ் மோர் பெனிஃபிஷியல் ஃபார் கேண்டிடேட்ஸ். ஓகே, நல்ல கேண்டிடேட்ஸ் மிஸ் ஆக மாட்டாங்க, கெட்ட கேண்டிடேட்ஸ் உள்ள வர மாட்டாங்க கம்பெனிக்குள்ள. அதுக்கு ஏஐ இஸ் ஹெல்பிங் வெரி மச். ஏன்னா டே இன் அண்ட் டே அவுட் வி ஆர் சீயிங் எம்ப்ளாயர்ஸ் யூசிங் த சாஃப்ட்வேர், கேண்டிடேட்ஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் பிளேஸ்ட். சி இப்போ ஒரு கம்பெனில 800 பொசிஷன்ஸ் வந்தது ரீசெண்டா. they were able to close around 700-600 positions itself with AI within 3 months. அப்போ நீங்க கேட்கலாம், இதுவே மேனுவல் ப்ராசஸ்னா 1 வருஷம் ஆயிருக்கும். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து உள்ள பண்ணி இதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, நாட் ஓன்லி த ஹெச்ஆர்ஸ் டைம் இஸ் கெட்டிங் சேவ்ட், த பர்சன் டெக்னிக்கல் பர்சன் 2வது ரவுண்டுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் பர்சன் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து அவன் டெக்னிக்கலா கோட் பண்ணிட்டு இருப்பான், அவனை கூட்டு வந்து இன்டர்வியூ எடுன்னு சொல்றோம். அவன் இந்த மூட்ல அவனோட டைமுமே சேவ் ஆகுது இதுல. கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவன் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான். ஸோ அவனை வந்து இன்டர்வியூ எடுன்னு சொன்னாக்க, நான் சொல்றேன் ஒரு 10ல் 5 பேர் வந்து வேண்டா வெறுப்பா வந்து எடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு பல டென்ஷன் இருக்கும், டெட்லைன் இருக்கும், மீட்டிங் இருக்கும், இதை பண்ணணும்னு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுனாலையும் 2 சைடு பெனிஃபிட் இருக்கிறதுனால த பெட்டர் ப்ராடக்டா ஐம் சீயிங் த இது வந்து பயங்கர இம்பாக்டா இருக்க போது தான். ஸோ இருக்கு ஆக்சுவலி. இதுல நான் இன்னொன்று என்ன யோசிக்கிறேன்னா, சரி ஓகே, நீ ஸ்லோலி அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பீப்புளும் வந்து வர போறாங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ ரஃபான நம்பர் சொல்ல முடியுமா, எவ்வளோ இன்டர்வியூஸ் நடந்திருக்கு இன் ஹையரிங்? Yeah, more than 1 lakh interviews have already got completed. Okay. And idhula search pathina last ஒரு 3 monthsல pathina every month it is getting doubled almost. Okay. இப்போ இந்த மாசம் டேட்டா படி பாத்தீங்கன்னா we have already crossed 130 or 40. Still the numbers are not out. Nice. So it is exponentially growing. Okay, நான் இப்போ இந்த மாதிரி கேக்குறேனே, எனக்கு வந்து 5 ஜாப் பொசிஷன் தான் இருக்கு ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த நேமுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5000 பேர் கூட வரலாம். ஃபார் ஹைப்போதெட்டிக்கலா இருந்தாலுமே 5000 பேர் வராங்க. ஸோ இப்போ நம்ம ஹையரிங் ஆப்பை யூஸ் பண்றப்போ எவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணுவாங்க? இப்போ நார்மலா அவங்க அதெல்லாம் இல்லாம மேனுவலா பண்ணாங்கன்னா எவ்வளோ காஸ்ட் சேவ் பண்ணுவாங்க? ஓகே, இல்லை நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலா 5000 இன்டர்வியூஸ் சொன்னீங்க. ஆனால் எனி எம்என்சி தட் யூ கோ வில் ஹேவ் மோர் தென் 5000 அப்ளிகேஷன்ஸ். ஒன்றும் இல்லை, எங்களோட டொமைன்சர் அண்ட் ஹையரிங் கேம் நாங்கள் ஒரு ஜாப் போஸ்ட் போட்டால் வி கெட் மோர் தென் 1000 in 1 day. So அப்படி பார்த்தீங்கன்னா MNCs will easily get, or say funded startups, or say Series A, Series B will get more than 5000 itself. Very naturally, normally, without any ad spends or LinkedIn recruiter subscriptions. That is one. In terms of costing, manually, இப்போ இந்த first 2 round நடக்கிறதுல there is a huge money, time, resource involved. Here, the cost is going to be what we are charging is $1 per interview.
ஓ, which will include ஓகே, recording, conducting of that interview, no scheduling hassles. ஒரு ஹியூமனும் இன்னொரு ஹியூமனும் வச்சாதான் ரெண்டு பேருக்கும் டைம் செட் ஆகணும், ஷெடியூல் பண்ணணும், நாளைக்கு பேசலாம் நாளானிக்கு பேசலான்னு. இவன் லிங்க்டின்ல அப்ளைன்னு கொடுத்த உடனே இன்டர்வியூ நடந்துடும். ஓ, இல்ல ஷெடியூல் அப்புறமா கூட ஷெடியூல் பண்ணிக்கலாம் if he is not ready. So conducting, recording, evaluating, asking right set of questions to shortlisting the top 5 candidates, all included will be $1 per interview. நைஸ் ப்ரோ. அப்போ கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நானே சொல்கிறேன். கண்டிப்பாக காஸ்ட் சேவிங்ஸ் தான். ஸோ இப்போ ஓகே $1 இப்போ 5,000 எம்ப்ளாயீஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னீங்க, அதையே நான் வந்து நம்பர்ஸாக கேட்குறேன். இப்போ 5,000 வந்து ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் பண்ணுறாங்கன்னா மோர் தென் 6 months to 1 year ஆகும். ஆமாம். இப்போ ஹையரிங் இப்போ பிளாட்ஃபார்ம்ல வந்தாங்கன்னா எவ்வளோ நாளுக்குள்ள அதை பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகும்னா, இந்த 5,000க்கு கால்லாம் பண்ண மாட்டாங்க. 5,000லேருந்து ஒரு ஃபில்டர் 2-3 ஃபில்டர் போடுவாங்க. எல்லாம் ஒரு கெஸ் கேமாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000ல நான் சொன்ன மாதிரி 2,500 இக்னோர் பண்ணி ஷார்ட்லிஸ்டே பண்ண கோஸ் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு 1,000 அதுலேருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். இது 6 months ஆகுனா கூட ஒரு 2 months அந்த மாதிரி ஆகும். இது வந்துட்டு இந்த காஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம மந்த்ஸ் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கும். இதுக்குள்ள அவனுக்கும் வேலை கிடைச்சிரும். 2 பேர் ஜாயின் பண்ணுறதுல ஒருத்தன் ஜாயின் பண்ணுவான், ஒருத்தன் அவன் கோஸ்ட் பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் இஸ் தி ப்ராப்ளம் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஹியூமனில் 5,000 இன்டர்வியூஸில் சே தே ஆர் ஒன்லி டாக்கிங் டு 500னே வச்சுப்போம். 500 into say 30 minutes per interview அப்படின்னா ஹியூஜ் டைம் போகுது. ஆமாம். ஸோ மோர் தேன் சே 15,000 minutes கிட்ட போயிடுது. இங்கே வந்துட்டு 10 minutes. ஓ பா, ஃபாஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ ஃபாஸ்ட் நான் இப்போ தான் கேள்வி. இல்லை என்னன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ இப்போ 5,000 அப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா ஏஐ இஸ் இன்ஸ்டன்ட்லி அவைலபிள். ஓகே, ஆல் தி 5,000 இன்டர்வியூஸ் இட் கேன் டேக் parallelly. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 500 இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டைம்ல இந்த பாட்காஸ்ட் முடியறதுக்குள்ள ஒரு 1,000 இன்டர்வியூஸ் ஆல்ரெடி இட் வுட் ஓகே 24/7 அவைலபிள். ஏஐ ஏஜென்ட்ஸ் asynchronous thing is a very, நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a very positive thing. parallel இவ்வளவு இன்டர்வியூஸ் கண்டக்ட் பயங்கர பயமா இருக்குல்ல, பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனியா இருந்தவங்க இப்போ அடாப்ட் பண்ணாம எப்போ அடாப்ட் பண்ண போறாங்க? இப்போ எர்லியா அடாப்ட் பண்றது தானே ஏஐ ப்ரூஃப். ஸோ 5,000 இன்டர்வியூவை மேனுவலா பண்ணி நீங்க எவ்வளோ பண்ணாலும் அதுல ஒரு ஹோல் இருக்கும், நிறைய தப்பு நடக்கும், பிளஸ் டைம் அவ்வளோ எக்கச்சக்கமாகும், காஸ்ட் அவ்வளோ ஆகும். அதுவும் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ அதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ற மாதிரி யூ ஆர் கிவிங் $1 ஒரு இன்டர்வியூ வித்தின் 5 to 10 minutes 5,000 இன்டர்வியூனாக்க ஏஐ ரியலா யூஸ் பண்ணது நீங்க தான் ப்ரோ. ரியலாவே சொல்றேன். சி மைக்ரோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அது மாதிரி தான் நானுமே பார்த்துருக்கேன். எனக்கே இது ஒரு ஐ ஓப்பனிங் தான். ஸோ என்னோட ஆடியன்ஸ்க்குமே இது வந்து பயங்கரமா இருக்கும். சி ஏஐ ஃபாஸ்ட்னு சொல்றோம், போய் ChatGPTல போயிட்டு ஒரு டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஃபாஸ்டா ஆன்சர் வருது, அது இல்லை. ஸோ நம்மளுடைய ப்ராப்ளம் ஒரு வருஷம் பண்றதை ஏஐ யூஸ் பண்ணி ஒரு 10 minutes பண்றது இட்ஸ் அ ரியலி மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ. ஆக்சுவலி அது வந்து யார் பண்ணியிருக்கானாக்க நம்ம ஊர் பையன். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி பயங்கர கிளாட் டு ஹாவ் ஹியர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ அதுக்காகவே. ஸோ செம இன்ட்ராக்ஷன் பிரதர். ஸோ கம்மிங் டு தி லாஸ்ட் செக்மெண்ட், ஸோ ரேபிட் ஃபயர். ஸோ நான் வந்து திஸ் ஆர் தட் மாதிரி தான் இருக்கும், பட் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன்னா நீங்க பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வியே வந்து ஹியூமன் ரெக்ரூட்டர் வர்சஸ் ஏஐ ரெக்ரூட்டர், நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? ஏஐ ரெக்ரூட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் 2 rounds, ஹியூமன் ரெக்ரூட்டர் ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ். ஸோ போத் ரெண்டுமே இருக்கணும், ரெக்ரூட்மெண்ட்ல ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் ஏஐ ஆஃப்டர் ஏஐ விச் யூ செலக்ட்? பிஃபோர் ஏஐ. என்ன பிரதர் இது ரொம்ப கான்ட்ராக்டா இருக்கு. ஸோ ஏஐல நீங்க ரொம்ப கொடிகட்டி பறந்துட்டு இருக்கீங்க. பிஃபோர் ஏஐ வெரி ஸ்மால் கம்பெனி தான் இருந்தாலுமே சி சம்ஹவ் வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ ப்ரூவன்ல. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணலான்னு. பட் நீங்க பிஃபோர் ஏன்றது டோட்டலி கான்ட்ராக்டா இருக்குல்ல. ஆல்தோ ஏஐ ஹேஸ் அட்வான்டேஜஸ், இட் இஸ் ஹெல்பிங் பீப்புள் ஃபாஸ்ட் வேர் இதெல்லாம் இருந்தா கூட we have to kind of understand that is very dangerous. Okay. So and the speed which that it goes is very concerning. Okay. In the speed la pochuna we'll attain AGI which is general intelligence within next 1 or 2 years. Okay. The Elon Musk pathina he's and Mark Zuckerberg they are giving billions for AI engineers. Exactly. Who can crack அது ஒன்னும் பெருசா இல்ல. 1,500 கோடி தராங்க. 5 வருஷத்துல பண்றதுல 2 வருஷத்துல அது அட்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா it is a breakthrough. It is all who wins and takes the power. Okay. Sam Altman
இல்ல வந்துட்டு கூகுளா இல்ல மார்க்கா இல்ல கிளாடா, அதுதான் இப்போ ஃபைட்டா இருக்கு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பவர் ஃபைட் தட் இஸ் கோயிங் ஆன் விச் இஸ் டிட்டர்மினிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ், but at the same time we cannot be sitting idle seeing the growth of AI alone. And one more thing, after AGI, as we all know, super intelligence is coming into place. ASI. Okay. We never know what is going to happen. So it is a complete black box. இப்போ இருக்கிற AI சிஸ்டமே பார்த்தீங்கன்னா it is a black box for everyone. Even Sam Altman do not know the complete working and the complete algorithm of how exactly it is working, because it's all based on the next word prediction, which we call it as LLM. Yeah. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா, சின்ஸ் இட் இஸ் அன்சர்டனிட்டி இஸ் தேர். நீங்க சொல்றது பார்த்தா ஏஐ வராம இருக்கிறதே பெட்டர்ன்ற மாதிரி. அதுதான் நான் சொல்றேன், பிஃபோர் ஏஐ வாஸ் தி வேர்ல்ட் வாஸ் பெட்டர். ஸோ ஏஐ வரதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா தான் இருந்தோம். எதுக்கு ஏஐ வந்து இந்த மாதிரி? ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சஞ்சீவ் கிட்ட கேட்டப்பையும் அதான் சொன்னாரு, ஏஐ வித்தவுட் ஏஐனா வித்தவுட் ஏஐன்றாங்க. ஸோ நீங்க எல்லாம் இப்படி சொன்னாக்க நாங்க என்ன பண்றது? எல்லாரும் பயமா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் ஆர் குளோபல் மார்க்கெட், எனிதிங், இஃப் யூ ஆர் அ ப்ராடக்ட் ஓனர், இந்தியன் மார்க்கெட் ஆர் அ குளோபல். See, இப்படி the tech product SaaS AI build பண்றீங்க அப்படின்னா no doubt global market, predominantly US market. US. See, I might be biased on this because of the fact, ஏன்னா இந்தியால வந்துட்டு a SaaS owner cannot grow in multiples or become a $1 billion brands in few months until it is D2C. Of course Zepto இருக்காங்க, Swiggy இருக்காங்க, Zomato இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஒரு say Freshworks also went there. Zoho இருக்குன்னு சொல்லலாம். But it's all deep rooted company, right? It took 25 years for them to come here. Whereas if you want to build a $1 billion brand here where it is tech oriented, it's very difficult. Okay. But if your product itself is a FMCG product, or India is a very big market. Yes, exactly. So India can be one of the markets. But if you are going to capture the world or say grow bigger, we cannot omit US, even though we are in wrong. So even though if you are going global na, US தான் first சொல்லுவீங்க. So US is the best marketplace to SaaS and Microsoft AI as a service, everything அங்க தான் இருக்கு. So next question, interesting actually. So அடுத்தது வந்து VCR Bootstrap. So எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, நான் வந்துட்டு கிரீஷ் மாத்ரபுதம் அவரை வந்துட்டு நானும் ஓனர் ஆஃப் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் வந்துட்டு நான் நேரில் மீட் பண்ணியிருந்தேன் ஒரு வாட்டி ஃப்ளைட்டில். ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். அதில் அவர் சொன்ன ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களோட கம்பெனியில் நீங்கள் ராஜாவாக இருக்கணும்னா பூட்ஸ்ட்ராப்டாக இருங்க. ஓகே. நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா விசிக்கு போங்கன்னு சொன்னார். ஹையரிங் இஸ் விசி ஆர் பூட்ஸ்ட்ராப்ட். ராஜாவாக தான் இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து when comes to India, ஸோ சென்னை ஆர் பெங்களூர் ஃபார் டெக், நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? சென்னை தான். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ பிகாஸ் நான் வந்து நிறைய பேர்ட்ட கேட்குறப்ப பெங்களூர் போங்க பயங்கரமாக இருக்கும் இங்கே இருக்கிறத விட அப்படின்வாங்க. ஐ கிளாட் தட் அதான் சென்னை பையன். அடுத்த கொஸ்டின் வந்து டெவலப்மெண்ட்னு வந்துட்டாக்க இப்போ ஏஐ இருக்குது, அதான் வைப் கோடிங் இல்லைனாக்கா ஃபுல் கோட். இதில் வந்து நீங்கள் as a ப்ராடக்ட் ஓனராக இதை வந்து சொல்லுவீங்க? டெஃபினெட்லி ஃபுல் கோடிங் தான். ஓகே. ஸோ வைப் கோடிங் ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இட் பிகாஸ் ஆஃப் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுனால. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெஷர் வராங்க, நாங்கள் வந்துட்டு இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷரை ஒரு யூஐ பண்ண சொல்லியிருந்தோம். கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாரு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஒரு வைப் கோடிங் டூலில் போயிட்டு இதை அப்படியே எனக்கு கோட் பண்ணி கொடுன்றாரு. ஓகே. ஸோ ஹி வில் நாட் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ரைட் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட் இஃப் வைப் கோடிங் எக்ஸிஸ்ட். ஸோ தட் இஸ் அ பிக் த்ரெட். He will not know the understanding of how the algorithms, data structures, and what is the fundamentals. So if at all you know the fundamental, you are already a senior to do some of the tasks and you know எப்படி கோட் இதை இம்பாக்ட் பண்ணும் தெரிஞ்சதுன்னா then you can use vibe coding. If not, it is going to be very bad. So full coding is my choice. So okay. So AI adoptionல who is the best, Gen Z or 90s kid? Gen Z. நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா Gen Z are doing some cool, வெஸ்டர்னில் நான் பார்த்துருக்கேன். திடீர்னு காலையில் இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டேன், இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி பயங்கரமாக அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய தாட் வந்து என்னன்னா 90s வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுவேன், அதுதானே? அண்ட் ஜென்சிஸ் போடுறது நிறைய பேர் போடுறாங்க ட்விட்டரில், இவ்வளோ ஜாயின் பண்ணாலும் we have to fact check those. Okay, so அது சும்மா ஃபேக் தான். நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் பெஸ்ட் ஃபோட்டோ பெஸ்ட் வீடியோ போடுறோமோ அந்த மாதிரி அவங்களோட பெஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஃபெயிலியர்ஸ்லாம் அவங்க யூஸ்வலாக போட மாட்டாங்க. ஏன்னா நானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் அரௌண்ட் 7-8 companies into different segments all together. Oh, nice. But only 2 brands became successful. Okay. Yeah, so much of trial and error, so much of failure, so much of learnings, and good teams. The human resource, so it's most important. Okay. What is your goal? To make life simpler with AI.
ஸோ அவ்வளோதான் பயங்கரமான இது. ஸோ நான் என்ன ஏஐ ஃபவுண்டரை பார்த்தாலே இதுதான் சொல்லுவாங்க, ஏஐ யூஸ் பண்ணி நான் ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை சிம்பிளாக இருக்கணும். ஸோ அகெயின் ஐ எம் ஹியரிங் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ நம்மளோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து ஹையரிங்னு இல்லை, ஜென்ரலாக யூ ஹாவ் டு கிவ் ஒன் ஒரு சாலிட் அட்வைஸ் இன் திஸ் எரானாக்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டோன்ட் பி அகெயின்ஸ்ட் ஏஐ, ஒர்க் வித் ஏஐ அண்ட் யூஸ் ஏஐ அண்ட் பிகம் ரிச்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக பிரதர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பர்சனலாக எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஹியர் ப்ரோ. ரொம்ப எனக்கு ஸ்பார்க் நிறைய இருந்தது. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இந்த பாட்காஸ்ட்டில் என்ன ஸ்பார்க் இருந்ததோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் யார் வரணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவர் கூட நம்ம பாட்காஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.